Hello guys, welcome back to Photography Tamil YouTube channel. நீங்க எல்லாருமே எதுக்கு இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படி தெரியும். நீங்க போன்ல வந்து வீடியோ எடுக்குறீங்க, ரீல்ஸ் எடுக்குறீங்க அப்படினா சினிமேட்டிக் ஸ்டைல்ல இல்லனா கேமரால எடுக்கிற மாதிரி எப்படி பேக்ரவுண்ட் வந்து blur பண்ணுது அப்படினா இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். சேனலுக்கு புதுசுனா மறக்காம Subscribe பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போட்டு விடுங்க. எல்லாருக்குமே Google கேமரா பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த Google கேமரா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ எப்படி வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட் blurரா இருக்கிற சூப்பரான குவாலிட்டில வந்து நம்ம ரீல்ஸ் எடுக்கிறது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நமக்கு Google கேமரா தேவை. அந்த ஆப்போட வீடியோ கொடுத்திருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. Google கேமரா செட்டிங்ஸ்ல 60 fps அப்புறம் வீடியோ வந்து ஃபுல் HD இல்லனா 4K வந்து கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்க்ரீன்ல வந்து டச் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் பிளராக பார்க்கலாம். ஸ்க்ரீனில் டச் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ பிரைட்னஸ் வேணுமோ சைடில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் 2x அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான குவாலிட்டியான பேக்ரவுண்ட் பிளராக இருக்கிற ஸ்மூத்தான ரீல்ஸ் உங்களாலையும் எடுத்துக்க முடியும். எப்படி வந்து கூகுள் கேமராவில் வந்து நம்ம பேக்ரவுண்ட் பிளராக இருக்கிற மாதிரி ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய செட்டிங்ஸ் அதில் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம கேமரா வந்து சப்போர்ட் ஆகல, குவாலிட்டியா இல்ல அப்படின்னா எப்படி வந்து நார்மலான போன்லயே ரீல்ஸ் பேக்ரவுண்ட் வந்து பிளரா இருக்கிற மாதிரி வீடியோஸ் எடுக்கிறது. இதுக்கு தேவையான ஆப் என்னன்னு பாத்தீங்கன்னா B612 அப்படின்ற ஆப். இந்த ஆப்போட லிங்க் பிளே ஸ்டோர்ல இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எப்படி B612 ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம பேக்ரவுண்ட் பிளரா இருக்க ரீல்ஸ் எடுக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். B612 ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் வந்து வீடியோவில் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் ஹாட் அப்படின்றத செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு பிளர்டு ஃபோக்கஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் பிளர் ஆகும். அதுலேயே நம்மளால் வந்து பேக்ரவுண்ட் பிளர்ரை வந்து எவ்வளோ வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஐஃபோனில் எடுக்கிற மாதிரியே இருக்கும் இந்த வீடியோ. ரீல்ஸை வந்து தனியாக எடுத்துட்டு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறவங்களுக்கு ஓகே. அதர்வைஸ் வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல தான் ரீல்ஸ் எடுப்பேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்கு. இன்ஸ்டாகிராம்லயே நமக்கு வந்து பேக்ரவுண்ட் பிளர்ரா ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபில்டர் இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து சர்ச் பாரை கொடுங்க. அதில் வந்து பிளர் பேக்ரவுண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பொக்கே ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி பொக்கே பிளர்டு பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டு சூப்பராக பிளர் ஆகிற ரீல்ஸ் வந்து நம்மளால் இன்ஸ்டாகிராம் ஃபில்டர் வச்சு எடுத்துக்க முடியும். இன்னொன்று இருக்குது, அதோட பேர் வந்து ஃபோக்கஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக எக்ஸ்ட்ராவான பிளர், அதாவது ஐஃபோனில் எடுக்கிற மாதிரியே சினிமேட்டிக் ஸ்டைலான பிளர் ஆகிற பேக்ரவுண்ட் இன்ஸ்டா ரீல் எஃபெக்ட்ஸில் வந்து நம்மளால எடுத்துக்க முடியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்கள் ஒரு ரீல்ஸ் கிரியேட்டராக இருந்தீங்க அப்படின்னா நல்ல விஷயம். என் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், அதை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணி விட்ருங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சும்மா தான் இருக்குது, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். டாடா பை பை, see you.